இந்த பசங்க எங்க? சரி 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 சரி. சப்பாத்தி எதுவும் வச்சிருக்காங்க கீழே வந்து. ஆச்சரியமாக பார்க்குது. நார்மல் நாட்களை விட செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் அதிகமே பிஸியாக தான் இருப்பேன். ஆனால் என்ன தான் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பெஷலான நாள். அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்பவே வந்து ஸ்பெஷலான நாள். ஏன்னா டெய்லி டெய்லி நம்ம ரொட்டீன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட அந்த செவ்வாய்க்கிழமைம் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்டர் கேரிங் எடுத்து முருகனுக்காக நம்ம எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் இன்றைக்கும் சொல்கிறேங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இறைவனுக்காக உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஆத்மார்த்தமான உங்கள் பக்தியை நீங்கள் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகளும் உங்களோட ஆசைகளும் கண்டிப்பாக அது நிறைவேறும். இது வந்து நான் திரும்ப 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 எல்லா வீடியோவிலும் சொல்கிறது அது மட்டும்தான். நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்களா அதிகமாக பண்ணுறீங்களாங்கிற ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு முழுசாக முருகனுக்காக நீங்கள் வந்து என்ன அர்ப்பணிக்கிறீங்க, நீங்கள் என்னென்னலாம் தியாகம் முருகனுக்காக நீங்கள் பண்ண 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 நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நீங்கள் கேட்கவே வேணாம், முருகப்பெருமானே வந்து நிறைவேற்றி கொடுப்பார். இது 100க்கு 100 உண்மை. எல்லா நாட்களுமே உங்களால் முடிஞ்சால் வீடு சுற்றி அப்படியே வாசல்லேருந்து ஆரம்பிச்சுட்டு பன்னீரை வந்து தெளிச்சுட்டு வாங்க. நான் வழக்கமாக பண்ணுறது தான். ஏன்னா இது நல்ல ஒரு வைப்ரேஷன் இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது அதுதானே, நல்ல வைப்ரேஷன் இல்லை. பன்னீராக இருக்கட்டும், இல்லை நாம் கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுற தீர்த்தமாக இருக்கட்டும், இதை வந்து வீடு ஃபுல்லாக தெளித்தா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், ஒரு தெய்வீகமான சக்தி நீங்கள் வந்து உணர்வீங்க வீடு சுற்றி. முக்கியமாக முருகர் இருக்கிற இடம் சுற்றி நிறைய பேர் கேட்பீங்க, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் தெளிக்கணுமா பன்னீர், இல்லை வந்து மிச்ச நாட்களில் வந்து தெளிக்கலாமா? உங்களுக்கு உங்கள் வசதி தான். உங்களுக்கு தினமும் தெளித்தா உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மொதமாக அரளிப்பூ வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு நாள் இன்றைக்கி நம்ம ஒரு பிளான் நடக்கிறது மிஸ் ஆகுது. அதனால் மல்லிகைப்பூ இன்றைக்கி வந்து நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா போன வீடியோவிலே, அரளி கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து வெள்ளை மலர்களால் வந்து ஒரு மல்லியாக இருக்கட்டும், இல்லை என்ன பூவாக இருக்கட்டும், அவங்க மனசு தான் காரணம். இந்த பூ பண்ணால் இந்த பூ வந்து முருகனுக்கு கொடுத்தா தப்பாயிடுமா அப்படிலாம் கிடையாது. முருகா, இதுதான் என் வீட்டை வந்து கோயில். நிறைய பேர் கேட்டு டெம்பிள் டூர், இதான் டெம்பிள் டூர். இந்த விஷயத்த கூட எல்லாரும் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுவீங்க, ஏன்னா இது ஒரு டூர் அப்படின்னு. அப்படிலாம் தப்பாலாம் நம்ம சொல்லவே கூடாது. நம்ம வீட்டில் முக்கியமான இடம் ஒன்று கிச்சனாக இருக்கட்டும், ரெண்டாவது இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது, கிச்சன் தான் முதல் இடம், சாப்பிட்ற இடம் தான் முதல் சொல்லுவாங்க. எனக்கு எப்பயுமே முதல் இடம், முதல் வீடு இந்த அறை மட்டும்தான். இங்கே தான் நிம்மதியாக இருக்கிற ஒரு இடம். ஏன்னா எனக்கு எல்லாமே முருகன் மட்டும்தான். எனக்கு எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா கோயிலும் வந்து எல்லா இறைவன்களும் இருப்பாங்க. ஆனால் என் மனசும் என் உடம்புக்குள்ள என் மனசு எப்பயுமே இவரை மட்டும்தான் நினைக்கணும். அதுக்காக தான் இது மொத்தமே இவர் மட்டும்தான் என்னைய பார்த்துட்டு இருக்கணும். வேற என்னோட சிந்தனை எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படிங்கிற என்னோட மனசு இல்லை. இவருக்காக தான் நான் வாழ்றதே. யாருக்காக வாழும்? எல்லாருக்காகவும். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இதுக்காக நான் வாழ்றேன், எனக்கு அது வேணும். எனக்கு எப்பவுமே இந்த இடம் எனக்கு கொடுத்தாலே போதும். கோயில் விட்டா வீடு. எனக்கு இவரை தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டாம்.
சுத்தமான நெய் எப்பயுமே வந்து எல்லாருமே செவ்வாய்க்கிழமை அதுவுமா சுத்தமான நெய். இந்த நெய்யை வந்து ஒரிஜினல் பியூர் நெய் கிடைக்கல, எனக்கு அது எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உண்மையான மனசு தாங்க காரணம். அது நீங்க கொடுக்கறத பொறுத்து. இந்த எப்படி சொல்றது, நான் முழுமையா முருகனோட நான் முருகனோடயே நான் இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு ஒரு விதத்துல ஒரு மனசுல நமக்கு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும்ல, எனக்கும் முருகனுக்கும் ஒரு உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. நான் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்ல, எப்பயுமே நீங்க வந்து நெய் தீபம் ஏத்துறது வந்து, அதுவும் இந்த அகல்ல வந்து நீங்க நெய்யை வச்சு நீங்க விளக்கேற்றுறது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நான் அதை டெய்லியும் நானே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். இந்த டியூஸ்டே மட்டும் இல்லாம எல்லா நாட்கள்லையுமே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த இருக்கிற எல்லா முருகரும் வந்து முதல் அந்த வீட்லயும் சரி இந்த வீட்லயும் சரி முதல் இந்த போட்டோ வந்து மறக்க முடியாத ஒரு போட்டோ. இது வந்து திருச்செந்தூர்ல நான் வாங்கினது. அதே மாதிரி இதுவும் திருச்செந்தூர்ல 2வது வாட்டி போகும்போதோ சத்தியமா தெரியல, 2வது வாட்டி போகும்போது இந்த போட்டோ வாங்கினது. இது வந்து எங்க கிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த முருகர் இருக்காரு. நான் இந்த ஸ்பிரிச்சுவல் போகிறதுக்கு முன்னாடில இருந்தே முதல் இவர் மூலியமா தான் லைஃப்ல டிராவல் பண்ணது. இதுக்கப்புறம் இவரை பத்தி தான் நான் பேச போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சதே இந்த முருகனால மட்டும்தான். அதுக்கப்புறம் இது வந்து என் மனைவி வந்து இப்போ பழனிக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த போட்டோ, இதுவும் பழனிக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த போட்டோ. இது வந்து எல்லாமே வந்து கிஃப்டா வந்ததுங்க. இந்த வேல் வந்து எல்லாமே கிஃப்டா வந்தது. இதுவும் வந்து கிஃப்டா தான் வந்தது. இந்த முருகனும் கிஃப்டா, எல்லாமே உங்களால தான், உங்க அன்பால தான் வந்து. நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன், பணம் இருந்தா எல்லாமே வாங்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு, ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, நான் முருகனுக்காகவே நான் கோயில் அமைக்கணும்னா வாழ்க்கையில அந்த நிமிஷம் மட்டும் அந்த நாள் மட்டும் அமையாது. இவர் சொன்னா மட்டும்தான் ஒரு அணுவும் ஒரு விஷயம் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் இவ்வளோ பெரிய பொம்மை வாங்கணும்னு இருக்கேன், இவ்வளோ பெரிய சிலை நான் வாங்கணும்னு இருக்கேன், முருகனுக்கு நான் வந்து வெள்ளியிலே வேல் செய்ய வைக்க போ. ஆனா நினைச்சிருப்பீங்க அதுக்கான நாள் உங்களுக்கு வந்து அவர் முடிவு பண்ண மட்டும்தான் கோயிலுக்கே போக முடியும். அந்த மாதிரி இங்க இருக்கிற விஷயம் அனைத்துமே நான் முடிவு பண்ணல, இவர் முடிவு பண்ணி என் வாழ்க்கையில வந்தது இது மட்டும்தான். எப்பயுமே செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது, நீங்க எப்பயுமே எப்பயாவது நீங்க காலையில ஏஞ்ச முதல் வேலை நீங்க வந்து பூஜை பண்ணிட்டோ இல்ல பூஜை பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நீங்க தூபம் போடும்போது கூட இந்த மாதிரி ஏலக்காய் இல்லை அடுப்புல இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏலக்காய் வச்சு நீங்க இதை நீங்க வந்து எரிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நீங்க கண்டிப்பா அது உணரலாம். இதை நான் என்ன இது வந்து வீடியோ பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, இதை நான் பண்ண விஷயம் நல்லா இருக்கு, இதை நான் உணர்றேன். அதனாலதான் இதை அப்படியே எரியும் போது இங்க இருக்கிற உங்களுக்கு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்களோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மூலியமா வந்து நீங்க ஏதாவது ஒரு தப்பா வந்து உங்க மனசு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எனக்கு தவறான சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க தினசரியா பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு குட் வைப்ரேஷன் வரும், எந்த கெட்ட சிந்தனையும் வராது. வீட்டுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி நம்ம வீட்டுக்குள்ள சுற்றி சரௌண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளேயே வந்து உணர்ந்துகிட்டே இருக்கும். தெளிய விளம்பியவா முகமாருடை வரைத்தோள் அண்ணல் முருகா சேல் முருகனுக்கரோவர் இரவேல் முருகனுக்கரோவர் குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடல் குழம்ப கசையிடு வாசி விலை கொண்ட வாகன பீலின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைத்த தூளின் வாரி திடர்பட்டதே படைபட்ட வேலவன்பால் வந்த வாகை பதாவை தடைபட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைபட்டது அந்த கடாலும் உதிர்ந்ததோடு படலும் இடைப்பட்ட குன்றமும் மாமேரும் இடிபட்டவே ஒருவரை பங்கே உடையாள் குமாரன் இருவேல் முருகன் கரோகர வெறுவரத்துக்கு செவிபட்டி எட்டு வெற்றும்
கனகப் பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் உப்பாத வாழ்க்கையில் கூட்டாடும் வைவரு உட்படைந்த இப்பாதனஞ்சே நீங்கிடுவாயே இரு நான்கு வெட்டும் அப்பாரியாய் வியமிருந்த இன்னாரிய சப்பாரி குட்டிய கையார் இரண்டுரை காவடி ஓட்டும் மயிலும் தேவகலையிலும் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவலிபால் கேட்டன்று முரண்டம் கூட முகடு முட்டச் சேவடி நீட்டும் பெருவான் மருகந்தன் சிற்றடியே தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளி தானமென்றும் எடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுவாறு உய்ய கொடுங்கோவச் சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்துதானே உமக்கு வெளிப்படுவே வேதாகமச்சித்திர வேலாயுதம் வெற்றி கூட்ட கண்டை பாலாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லாத வழிக்கே ஒழித்து சும்மா இருக்க போனாய் மனமே தெரியாதற்குமே. எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து வெட்டி வேர். இது வந்து நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், இது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். இந்த வெட்டி வேர் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நல்ல வைப்ரேஷன், இது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம். இது வந்து இந்த கண் திருஷ்டி, அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு கெட்ட சிந்தனைகள், ஒரு கெட்ட ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்க, நாட்டு மருந்து கடையில் இருக்கும். இது பூஜை ரூமில் வைக்கலாம். அப்படி அல்லது நீங்கள் இது பூஜை ரூமில் வைக்க இடம் இல்லை, பூஜை ரூம்லேயும் வைக்கலாம். வீட்டு வாசலில் இங்கே வந்து நீங்கள் இது வச்சு நீங்கள் கட்டிட்டா கூட உங்களுக்கு வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் வரும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஒரு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூட சொல்லுவாங்கல்ல, யாராவது நெகட்டிவ் யார் வேணா இருக்கலாங்க, நம்ம கெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை தெரியாத ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும் இது மொத்தத்தையும் இது அப்சர்வ் பண்ணிக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே எதுவுமே என்ட்ரன்ஸ் ஆகாது. இந்த மாதிரி தெய்வீகமான பொருட்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு குட் வைப்ரேஷன் நீங்கள் வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கலாம். மற்றபடி இது வந்து ஒரு மணி மேக்னெட்டு, அப்படி மணி அட்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. இது முழுக்க ஒரு டிவைன், ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உங்களுக்குள்ள கிடைக்கும். இப்போது வீட்டில் வந்து நான் பூஜை பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து கோயிலுக்கு போகணும். அடுத்த விலாக நான் வந்து கோயிலுக்கு போகிறது, உங்கள் எல்லாருக்குமே நான் அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே நான் காட்டுறேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து தலைவர் முருகனுக்கு, அந்த ஒரு கோயிலில் ஒரு முருகர் இருக்கார்ல, எல்லாமே பார்த்துருக்கேன், அந்த கோயிலில் அவருக்கு. இது வந்து இன்னொரு கோயிலில் இருக்கிற முருகருக்கு. இது எல்லாமே தேங்காய், அப்புறம் இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கான சந்தனம், குங்குமம், இது எல்லாமே இருக்குது. இந்த மாலை பாருங்கள். இந்த பாருங்கள், இது வந்து எப்பவுமே நீங்கள் பார்க்குற ஒரு முருகருக்கு. இந்த பெரிய மாலை இன்னொரு முருகருக்கு. இப்போ 2 கோயிலில் போகணும். அந்த எல்லாரும் கேட்டீங்க, ஒரே வீடியோவாக நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்க, சரியா தெரியல, அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே ஒரு வீடியோ போடுறேன். நான் கண்டிப்பாக இந்த வர வீடியோவில் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எல்லோரும் வந்து பாருங்கள். முருகா எல்லா மாலையும் பார்த்து அவருக்கு என்ன டிசைன் பிடிக்கும், இன்னைக்கு இந்த வாரம் இந்த மாலை நம்ம கொடுத்துட்டோம், இல்லை அடுத்த வாரம் என்ன மாலை வைக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் வந்து யோசிச்சு பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் அப்படிதாங்க எல்லாம் எனக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்து இது பிடிக்குமா, இது உனக்கு பிடிக்காதா, சரி உனக்கு இந்த வாழ்க்கை இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கா, அவர் பார்த்து ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளும் அதுக்கு அடுத்த மாதிரி அதை விட அதிகமாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இன்னை வரைக்கும் அவருக்காக தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன்.
இது வந்து பால், இந்த 2 லிட்டர் பால், இது அபிஷேகத்துக்கான பால், பன்னீர் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போக வேண்டியதான். கோயிலில் உங்களுக்கு வந்து அந்த முழு காணொலியை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்.